வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கக்கூடிய எவரையும் விட்டுவிடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து வளர்வதே உண்மையான வளர்ச்சி. அந்த நோக்கத்தோடு சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய, பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பிரிவினரின் நலன், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 2015 செப்டம்பரில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் இந்தியா உட்பட 193 நாடுகள் கலந்து கொண்டு நிறைவேற்றிய தீர்மானம்தான் இந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது SDGs என்று சொல்லக்கூடிய நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள். ஒவ்வொரு இலக்குகளும் பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கி இருப்பதால் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், கிராம ஊராட்சிகள், வட்டார ஊராட்சிகள், கிராம ஊராட்சி திட்டங்களை எளிதாகவும் விரைவாகவும் செயல்படுத்த இந்த 17 இலக்குகளை 9 கருப்பொருள்களாக ஒருங்கிணைத்துள்ளது. இந்த 9 கருப்பொருள்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்குகள் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட அமைச்சகம் மற்றும் துறை சார்ந்தவை. இந்த 9 கருப்பொருள்களில் 3ஆவதாக வருவதுதான் குழந்தைகள் நலன் கொண்ட கிராமம். இதில் எத்தனை இலக்குகள் வருகிறது என்பதை இந்த ஆவணப்படத்தின் மூலம் பார்க்கலாம். நிலம் பிடிச்சிருந்தா நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஓகே சார். எங்கப்பா வர சொன்னாங்க? கோயில்கிட்ட தான் சார் வர சொன்னாங்க. அப்படியா? 2 டீ சொல்லு. அண்ணா 2 டீ தாங்க சார். டீ இங்க வாங்கடா. டேய் மாறா சார், பாத்தியா ரோட்டில் எத்தனை பேர் போனாங்க வந்தாங்க? யாராவது அதை கண்டுக்கிட்டாங்களா? இந்த ஸ்கூல் பசங்க உடனே செயலில் இறங்கிட்டாங்கல்ல. உண்மையிலேயே அந்த பசங்களை பாராட்டணும். சார், நீங்க இப்ப பாராட்டி பேசுனீங்கல்ல, அவங்க எங்க ஊர் பசங்க தான். வணக்கம். நான் தான் இந்த கிராம ஊராட்சியோட செக்ரட்டரி. பொதுவாக பசங்க நாம் சொல்கிற வேலையே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் பசங்க தானா வந்து செஞ்சுட்டாங்களே, ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன சார் ஆச்சரியம்? எங்க ஊராட்சியில எல்லாம் முறையா திட்டமிட்டு செயல்படுத்துறோம். எங்க கிராமத்தையே குழந்தைகள் நலன் கொண்ட கிராமமா மாத்தி வச்சிருக்கோம். அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். என்னது, குழந்தைகள் நலன் கொண்ட கிராமமா? அப்படின்னா எங்க கிராமத்து பிள்ளைங்க சுறுசுறுப்பா மட்டும் இல்ல, எப்படி சமயோஜிதமா செயல்பட்டாங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே பாத்தீங்கல்ல. எங்க கிராமத்து பிள்ளைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்ல, வேற எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுக்குறோம். அவங்க ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி வழங்குறோம். அவ்வளவு ஏன், எந்த குழந்தையும் குழந்தை தொழிலாளரா மாறக்கூடாதுன்னு தீவிரமா கண்காணிச்சுட்டு வரோம். எங்க கிராமத்து குழந்தைங்க தாயோட வயித்துல கர்ப்பமா இருக்கும்போதே கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைகளோட ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னது, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? எங்கள் மாமியார் வீட்லேயும் தான் இருக்காங்களே, அவங்க வளர்க்குற நாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் பேசாம இரு. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கர்ப்பிணி பெண்களை பரிசோதிச்சு வயிற்றுல உள்ள குழந்தை ஆரோக்கியமான நிலையில வளருதா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைவு ஏதாவது இருக்குதான்னு பரிசோதிச்சு அதுக்கு ஏத்தாப்படி மருந்துகளையும் சத்து மாத்திரைகளையும் அவங்க வீட்டுக்கே போய் இலவசமா கொடுக்குறோம். அது போக அவங்களுக்கு உடல்நலம் பற்றிய மருத்துவ அறிவுரைகள் வழங்கி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர சொல்றோம். அதோட இல்லாம அவங்க உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களை ரிஜிஸ்டர்ல முறையா பதிவு செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாம ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர கர்ப்பிணி பெண்களையும் அவங்கள நல்லா பரிசோதிச்சு அவங்களோட உடல்நிலையில ஏதாவது குறை இருக்குதா, கருவுல குழந்தை ஆரோக்கியமா வளருதான்னு சோதிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சுகாதார ஊழியர்கள் மருந்துகளையும் மாத்திரைகளையும் வழங்கிட்டு இருக்காங்க.
ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் அங்க வர கர்ப்பிணி பெண்களை முறையா பரிசோதிச்சு அவங்களுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையும் வழங்கிட்டு வராங்க. இது போக புரோட்டீன் கலந்த ஊட்டச்சத்து பானம், நெய், பேரிச்சம்பழம், நாப்கின் துணி, அப்புறம் மாத்திரைகள் அடங்கிய இலவச ஹெல்த் கேம்பரை ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் இலவசமா கொடுக்கிறோம். இரும்பு சத்தை அதிகரிக்கிற மாதிரி சத்தான கீரை சூப்புகளையும் காய்கறி சூப்புகளையும் தினமும் அங்க வர கர்ப்பிணி பெண்களுக்கு எங்க கிராமத்து ஊராட்சி மூலமா இலவசமா கொடுக்கிறோம். கர்ப்பிணி பெண்களோட ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறதோட மட்டும் எங்க கடமை முடியறதில்ல. குழந்தைங்க பிறந்த பிறகு அந்த குழந்தைகளோட நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிறோம். குறிப்பிட்ட கால இடைவெளியில குழந்தைகளோட எடையை நாங்க கண்காணிச்சுட்டே வரோம். குழந்தைகளோட உடல்நிலையை நல்லா பரிசோதிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சத்து மாத்திரைகளையும் விட்டமின் டானிக்குகளையும் இலவசமா கொடுத்துட்டு வரோம். அந்தந்த தேதிகளில் குழந்தைகளுக்கு போட வேண்டிய சொட்டு மருந்து, தடுப்பூசி, இளைத்தல் நோய்க்கான மருந்து ஆகியவற்றை அந்தந்த கால இடைவெளிகளில் தவறாம கொடுத்துட்டு வரோம். அப்படி கொடுக்கிற மருந்துகளை முறையா ரெஜிஸ்டர்ல பதிவு செஞ்சுட்டு வரோம். இதனால எங்க கிராமத்துல இருக்கிற குழந்தைங்க எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியமா வளர்ந்துட்டு வராங்க. கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இவ்வளவு விஷயம் பண்றீங்களா? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கே. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் இருக்கு. குழந்தைகள் உரிய வயது வந்ததும் குழந்தைகள் நல மையத்துல சேர்த்து விட்டுறோம். குழந்தைகள் நல மையத்துல குழந்தைகளுக்கு விளையாட்டோட கலந்த ஆரம்ப கல்வி கத்துக் கொடுக்கிறோம். குழந்தைங்க விளையாட்டோட கல்வியும் கத்துக்கிறாங்க. மதியம் குழந்தைகளுக்கு முட்டையோட சேர்ந்த சத்துணவு வழங்கப்படுது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குழந்தைகள் ஓய்வு எடுக்கிறதுக்காக அங்கேயே நாங்க தூங்க வைக்கிறோம். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட்டோட சேர்ந்த கல்வி, குழந்தைகளோட அறிவு வளர்ச்சிக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படுது. குழந்தைகளுக்கு புரதம், கார்போஹைட்ரேட், கால்சியம், விட்டமின் பி, விட்டமின் B2, விட்டமின் சி மற்றும் பல சத்துக்கள் நிறைஞ்ச இயற்கையான இனிப்பான உணவு உருண்டைய குழந்தைகளுக்கு நாங்க கொடுக்கிறோம். குழந்தைகள் அதை விரும்பி ரசிச்சு சாப்பிடுறாங்க. இப்படி பல நல்ல விஷயங்களை முறையா நம்ம அரசும் எங்க கிராம ஊராட்சியும் சேர்ந்து பண்றதால கிராமத்துல எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட இறப்பு வீதம் குறைக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் ஆரோக்கியமா வளர்ந்து வர்றதோட எங்க கடமை முடியறதில்ல. வளர்ந்த பிறகும் ஒழுங்கா அவங்க ஸ்கூலுக்கு போறாங்களா இல்ல ஸ்கூலுக்கு போகாம மட்டம் போடுறாங்கன்னு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். குழந்தைங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறதையும் நாங்க உறுதி செய்வோம். சார், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அப்படியே ஒரு எட்டு எங்க ஸ்கூலையும் பாத்திரலாமே. வாங்க ஸ்கூலை பாக்குறோம், வாங்க போலாம். வாங்க போலாம். பாத்தீங்களா, இதுதான் எங்களோட பள்ளிக்கூடம். பரவாயில்லையே, ஸ்கூலை சுத்தமா வச்சிருக்காங்களே. பிரவுன்ல படாம அடிங்க, பார்டர்ல படாம பாத்துக்கோங்க. மேடம், வணக்கம் மேடம். வாங்க சார். இவங்க தான் எங்க ஊர் பிரசிடென்ட். மேடம், இவர் மாறன்,
அவர் Hello, மூர்த்தி. sir. வணக்கம்மா. ஹலோ. நம்ம ஊருக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருந்தாங்க. ஓ. நம்ம பள்ளி பசங்க பண்றத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம ஸ்கூல்ல பார்க்கணும்னாங்க, அதான் கூட்டு வந்தேன். குழந்தைகளுக்காக உங்க ஊராட்சியில நீங்க செய்யற நல்ல விஷயத்தை பத்தி நாகராஜ் சார் சொன்னாரு. ம். கேட்கறதுக்கு பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அதான் ஒருட்டு நேர்ல வந்து உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, அதென்ன மேடம் ஸ்கூல் செவுத்துல பிள்ளைங்க எல்லாம் என்னமோ வரைஞ்சிட்டு இருக்காங்க? குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வரணும் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஸ்கூல் வால் எல்லாம் பெயிண்ட் பண்ணி அழகுபடுத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல் செவத்துல படம் வரையறதுக்கும் பசங்க படிக்க வரதுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். செவுத்துல வரையறதெல்லாம் ஏதோ ஒரு படங்கள் இல்ல, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான படங்களும் பொன்மொழிகளும் தான் வரைஞ்சு வச்சிருக்கோம். இப்படி வரைஞ்சு வச்சிருக்கிறத பார்த்தா மத்த குழந்தைங்களுக்கு ஆஹா இது நமக்கேத்த ஸ்கூல், இங்க வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு உற்சாகமும் வரும். நாங்க எங்க கிராம ஊராட்சி மூலமா குழந்தைங்களுக்காக பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி படங்களை வரைஞ்சு வைக்கிறோம். ஸ்கூலுக்கு வர எல்லா பசங்களுக்கும் முட்டையுடன் கூடிய சத்துணவும் கொடுத்துட்டு வரோம். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வித்தியாசம் இருக்க கூடாதுன்றதுக்காக அவங்க எல்லாருக்குமே யூனிஃபார்மும் புக்ஸும் ஃப்ரீயா கொடுத்துட்டு வரோம். எஸ்எம்சி கமிட்டி மூலமா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குறை நிறைகளை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த குறைகளை கிராம ஊராட்சி மூலமா நாங்க நிவர்த்தி செய்யறோம். எங்க ஊர்ல ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சமம்தான். ஏன் எங்க ஊராட்சியில சைல்ட் மேரேஜ் அப்படிங்கறது கிடையவே கிடையாது. எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வசதியா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி கழிவறை கட்டி கொடுத்திருக்கோம். அது சுத்தமாவும் சுகாதாரமாவும் இருக்கிறத நாங்க உறுதிப்படுத்திக்கிறோம். பாத்தீங்களா சார், எங்க ஊர் பொண்ணுங்கலாம் எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருக்காங்கன்னு. பரவாயில்ல மேடம், பொம்பளை பிள்ளைங்க கூட விளையாட்டுல முன்னோக்கி இருக்காங்க மேடம். ஸ்மார்ட் கல்வி திட்டத்தின்படி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க கிராமத்து குழந்தைங்க எந்த தடையும் இல்லாம படிக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். பள்ளிக்கு வரும் குழந்தைகளை உற்சாகப்படுத்தவும் மாணவர்களின் திறமைய வெளிக்கொண்டு வரவும் பல போட்டிகளை வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுத்து மோட்டிவேட் பண்றோம். அது மட்டும் இல்ல, எங்க கிராமத்துல எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்திருக்கோம். எனக்கு ஸ்கூல்ல குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க கிராம ஊராட்சி மூலமா பொதுமக்களுக்காக நூலகம் கட்டி கொடுத்திருக்கோம். அதுல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் படிச்சு பயன்பெறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா பெண் குழந்தைங்க பள்ளிக்கு சென்று படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சுன்னா பெண் குழந்தைங்கள அரசு சேவை மையத்துல சேர்த்து விடுறோம். அந்த சேவை மையத்துல சகல வசதிகளோடு பெண் குழந்தைங்க முற்றிலும் இலவசமா தங்கி படிக்கலாம். டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் மற்றும் மாணவர்களின் ஆரோக்கியத்துக்காக யோகா, மூச்சு பயிற்சி ஆகியவையும் இலவசமா அங்க சொல்லி கொடுக்கறாங்க. பெண் குழந்தைங்க படிச்சு முடிச்சு தன் சொந்த காலில் நின்று சுயமா சம்பாதிக்கும் வரைக்கும் இந்த அரசு சேவை மையத்துல இலவசமா தங்கிக்கலாம். அடேங்கப்பா, உண்மையிலேயே பெண்களுக்கு இந்த திட்டம் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். இல்ல, எங்க குழந்தைங்க விளையாட்டுக்காக எங்க கிராமத்து ஊராட்சி மூலமா நவீன விளையாட்டு மைதானத்தை கட்டி கொடுத்திருக்கோம். அதுல குழந்தைங்க தங்களை மறந்து ஆனந்தமா விளையாடுறத பாக்கும்போது நமக்கே மனசு லேசாயிடும்.